ஈரான் ஒரே ஒரு எச்சரிக்கை தான் கொடுக்குறாங்க. அமெரிக்கா இதே மாதிரி செஞ்சுட்டே இருந்துச்சுன்னா பேரல் $200 மாறும்பா, அதற்கு நான் உத்தரவாதம். வேறு வழி கிடையாது. இங்கே கச்சா எண்ணெய் பிரச்சனை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. உண்மையிலேயே ஈரான் சொல்கிறதுக்கு முன்னாடி கச்சா எண்ணெயினுடைய மார்க்கெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. திடீர்னு G7 நாடுகளுடைய ஒரு அறிவிப்பு வருது. எஸ், எங்களுடைய ஸ்டாக்லேருந்து நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த மாதிரி கச்சா எண்ணெய் பேரல்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னே க்ரூட் ஆயிலினுடைய விலை அப்படிங்கிறது கம்மியாகுது. ஆனால் இதோடி முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் இல்லை. இன்றைக்கி முக்கியமான ஒரு இடத்துல பஹ்ரைனில் ஈரான் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரம்கோ, சவுதி அரேபியாவினுடைய அரம்கோ ஒரு முக்கிய தகவலை கொடுத்துருக்காங்க. சில தாக்குதல் அப்படிங்கிறதும் நடந்திருக்கு. இந்த 6-7 மணி நேரத்தில் என்ன அப்டேட் அப்படிங்கிறது கண்டினியூஸாக அடுத்த 3-4 பதிவுகளில் என்னென்ன அப்டேட் நம்ம பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இவ்வளோ நாள் பார்த்த மாதிரி ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். $200 பெர் பேரல் அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக இட்ஸ் அ ஹியூஜ். ஒரு பேரலுக்கு $60, $55, $40 அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ரஷ்யாவினுடைய ஆயில், அந்த க்ரூட் ஆயில்லாம் வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது மார்க்கெட்டில் அது 80 ஆச்சு, $88 ஆச்சு, $88 ஆச்சு. அதன் பிறகு 92, கடைசியாக 108, 118, 120 வரை தொட்டுட்டு அப்படி கீழே போச்சு. இப்போ 108 வந்து நிற்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் உடனடியாக அது $150 மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கண்ணுக்கு தெரியாத ஆப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக இந்த கச்சா எண்ணெய் வராமல் இருப்பதற்கும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டிருப்பதாலும் நமக்கு ஏற்படக்கூடிய இன்டைரக்ட் தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறத அதில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இன்டைரக்ட் தாக்கமே அவ்வளோ இருந்துச்சுன்னா டைரெக்டாக $200 பெர் பேரல் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நம்மளால் தாங்க முடியுமான்னு கேட்டால், நம்ம சாப்பிட்ற ஐட்டத்திலிருந்து நம்ம லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே விலை தாறுமாறாக உயரும் என்பதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. சொல்லப்போனால் எகெயின் நம்ம இந்த வேர்ல்டு வார் டைம்லலாம் போய் நிற்போம் தெரியுமா, ஒரு இறுக்கமான சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷனுக்கு இந்த $200 வந்துருச்சுன்னா வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1914ம் 2026க்கும் கேலண்டர் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க. அதே நேரத்தில் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த வேர்ல்டு வார்க்க எல்லா அம்சமும் பக்காவாக பொருந்துதேப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் யுத்தம் அப்படிங்கிறது தொடர்கிறது. ஆனால் அந்த யுத்தத்தினுடைய தீவிரத்தன்மையை யார் அதிகரிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு கேட்டால் அமெரிக்கா அதிகரிச்சுட்டே இருக்காங்க. அமெரிக்கா இன்னைக்கு 3 ஈரானுடைய வெசல்ஸ், லார்ஜ் வெசல்ஸை அட்டாக் பண்ணி தீக்கரையாக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கான விஷுவல்ஸ் தான் வீடியோவாக நம்ம குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். 3 வெசல்ஸ் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய வெசல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதை ஈரான் அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாங்க. கண்டிப்பாக ஈரான் எந்த அளவுக்கு அடி வாங்குறாங்களோ அதே அளவுக்கு அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் அடி வாங்கும் அப்படிங்கிறத ஈரான் முதலே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்போ ஈரானை அடிப்பது அமெரிக்காவாக இருந்தாலும் அடி வாங்கிறது அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள், அமெரிக்காவினுடைய ஏர் பேசஸ், நேவி பேசஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த நாடுகள் தான் அடி வாங்கிட்டு இருக்காங்க. நல்லா யோசித்து பார்த்தா ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிச்சுல்ல, அந்த நேரம் கூட ஒரு 3-3.5 வருஷமாக நம்ம அதுக்கான அப்டேட்லாம் பார்த்துட்ருக்கோம். ரஷ்யா இப்படி ஒரு அட்டாக்கை நடத்தின சரித்திரமே கிடையாது. எல்லா இடங்களையும் முடக்கி பல நாடுகளையும் அட்டாக் பண்ணி உக்ரைன் உன்னுடைய நாட்டுக்குள்ளே நேட்டோ வந்துட்டாங்கன்னா என்ன சுற்று போகிறதுக்கு அது வசதியாக இருக்கும். அதனால் நேட்டோ எக்ஸ்பேன்ஷன் ஒரு நாட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரஷ்யா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதே விஷயத்தை பஹ்ரைனும், இதே விஷயத்தை கத்தாரும், இதே விஷயத்தை யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் செஞ்சுருந்தாங்கன்னா, அதாவது அமெரிக்காவினுடைய பேஸஸை எங்கள் நாட்டில் நாங்கள் வைக்க மாட்டோம், எங்கள் நாட்டுக்குள்ளே எப்போ வேணாலும் சிக்கல் வரும், அந்த நேரத்தில் நீ அரபுலகத்தில் ஏதாவது ஒரு நாட்டை அடிக்கிறதுக்கு எங்களுடைய பேஸை யூஸ் பண்ணும் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா இந்த போர் அப்படிங்கிறது இப்படிங்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கும். ஈரான் ஜெயிச்சிருப்பாங்க. பட் ஈரானை சுற்றி அடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேஸஸ் அப்படிங்கிறத உருவாக்கி வச்சுருந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து சரியான நேரம் பார்த்து சரியாக அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸ்டேட் டிபார்ட்மெண்ட், அமெரிக்காவினுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, சவுதி அரேபியாவிலிருந்து உடனடியாக நம்முடைய தூதரக அதிகாரிகள்லாம் வெளியேறி விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுத்தம் முடிய போகுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய தூதரக அதிகாரிகளை வெளியேற்ற மாட்டார்கள். இப்போ யுத்தம் இன்னும் பெருசாக போகுது. அதுவும் சவுதி அரேபியாவில் அதிகமாக சிக்கலே இல்லாத ஒரு நாடு. அரம்கோவில் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்க, 2 ஆயில் ரிஃபைனரி அப்படிங்கிறது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி அரம்கோ நிறுவனம் சொல்லியிருக்கு. வேறு எதுவும் பெருசாக தாக்குதல் சவுதி அரேபியா பக்கம் போகலை, 1-2 தாக்குதலோடி. அப்படி இருந்தும் சவுதி அரேபியாவிலேருந்து உடனடியாக என்னுடைய தூதரக அதிகாரிகள்லாம் நான் வெளியேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்கன்னா அந்த ரீஜனில்
இந்த யுத்தம் ஸ்ப்ரெட் ஆயிருச்சுன்னா அவங்களுடைய தூதரக அதிகாரிகளை காப்பாற்றுவது கஷ்டமாயிரும். ஸோ இப்போவே நம்ம தூதரக அதிகாரிகளை நம்ம ஊருக்கு கூப்பிட்டுக்கலாம், இல்லாட்டினா சிக்கல் தான் அப்படிங்கிறத அமெரிக்கா நமக்கு ஒரு ரகசிய மெசேஜாக கொடுக்குறாங்க. இங்கேருந்து மட்டும்தான் தூதரக அதிகாரிகளை கூப்பிட்றாங்களான்னு பார்த்தா இல்லைங்க. சவுத் துருக்கி பக்கமாக இருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகளையும் துணை தூதரகத்தையும் மூடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் உடனடியாக வந்துருங்க அமெரிக்காவுக்கு அப்படிங்கிற ஒரு தகவலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா குவைத்திலேருந்து ஆல்ரெடி காலி பண்ணிட்டாங்க. இதோ இப்போ சவுதி அரேபியாவிலேருந்து காலி பண்ணுறாங்க, சவுத் துருக்கியிலேருந்து காலி பண்ணுறாங்க. இப்படி எல்லா இடத்துல இருந்துமே அமெரிக்காவினுடைய தூதரக அதிகாரிகளை காலி பண்ணி அவங்க நாட்டுக்கு கொண்டு போகுது. அரபுலக நாடுகளுக்கு நான் தான் சேஃப்டி, நான் இல்லைன்னா உங்களை எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்த அமெரிக்கா அவங்க நாட்டு பிரஜைகளை காப்பாற்றுறதுக்கு ஏற்படுத்தக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் 1% கூட அரபுலக நாடுகளை பாதுகாக்க வேண்டும், இல்லை ஈரானுடைய அட்டாக்கை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சு கூட பார்க்கல என்பது இங்கே பார்க்க வேண்டிய உண்மை. இன்னைக்கு அமெரிக்காவினுடைய பல ஊடகங்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் பெயின் லாங் டேர்ம் கெயின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ டாலர் விலை உயர்வது அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நாம் இப்போ இக்கட்டான நிலைமையில் இருக்கோம். இந்த நேரத்தில் நீங்கள் இந்த தியாகம் செய்கிறதுனால தான், அதாவது டாலர்னுடைய விலை ஏற்றம் அப்படிங்கிறது ஒரு தியாகமாக நினச்சிக்கணும். உடனடியாக டக்குன்னு குறைஞ்சிடும், யாரும் பயப்படாதீங்க. இது பேரலுக்கு விலை கூடுறது, இது இந்த பேரல் ஒரு கச்சா எண்ணெயுடைய பீப்பா விலை ஏறுவது அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி தான், அது ஒரு டெம்பரரி லாஸ் தான். நமக்கு அதுக்கு கெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு யுத்தத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், கச்சா எண்ணெயுடைய விலையை அதிகப்படுத்திட்டு இருக்கோம், அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டியிருக்காங்க பாருங்க. எல்லா மீடியாவும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே டயலாக பேசியிருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ அமெரிக்கா நம்மளை எப்படி என்ன சொல்லி நம்ப வைக்கிறாங்கன்னா, இது கொஞ்ச நாட்களுக்கு தான், அதன் பிறகு உங்களுக்கு வேற லெவலில் லாபம் கிடைக்கும், அந்த லாபத்துக்காக காத்திருங்கள், இந்த நஷ்டத்தை பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நஷ்டத்தை பெருசுப்படுத்தாதீங்க, லாபம் பெருசாக கிடைக்க போகுதா, எவ்வளோ பெருசாக கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் இது ஷார்ட் டேர்மா லாங் டேர்மா அப்படிங்கிறத இந்த யுத்தம் தான் முடிவு செய்யும். இதை மாற்றி யாராவது யோசிச்சாங்கன்னா, கண்டிப்பாக இது லாங் டேர்மாக நமக்கு கெயின்லாம் கிடையாது, லாஸ் தான், பெயின் நிறைய இருக்க போகுது அப்படின்னு சொல்லி யாராவது யோசிச்சாங்கன்னா அவங்கெல்லாம் முட்டாள்களாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் போட்டிருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அடுத்ததா G7 நாடுகள் தான் 400 மில்லியன் பேரல்ஸ் அப்படிங்கிறத மார்க்கெட்டுக்கு இப்போ G7 நாடுகளில் யார் யார் எவ்வளோ வச்சிருக்காங்களோ பேரல்ஸ் அதை கூடுதலாக எங்கே அனுப்ப போகிறாங்களா, மார்க்கெட்டுக்கு அனுப்ப போகிறாங்க. ஏன்னா இப்போ கச்சா எண்ணெயினுடைய வரவு அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. கத்தார் நிப்பாட்டிட்டாங்க, குவைத்து கொஞ்சமாக நிப்பாட்டிட்டாங்க, சவுதி அரேபியாவில் சில அந்த அரம்கோ நிப்பாட்டியிருக்காங்க கொஞ்சம். அதே மாதிரி இன்னும் பல முக்கியமான எல்லா நிறுவனங்களும் அவங்களுடைய ஆயில் அப்படிங்கிற எடுக்கிறத நிப்பாட்டியிருக்காங்க. ஆயில் எடுக்கிறத நிப்பாட்டினதை விட நிறைய இடத்துல தாக்குதல் நடந்திருக்கு, எனவே அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆயில் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஒரு ஓட்டை விழுந்திருக்கு. அந்த ஓட்டையை சரி பண்ணணும்னா ஆயில் மார்க்கெட்டுக்குள்ள ஆயில் வந்தே ஆக வேண்டும். அப்படி க்ரூட் ஆயில் நாங்கள் எவ்வளோ வச்சுருக்கோம், எங்களுடைய தேவைக்கு அதிகமாக எங்களுடைய கோடவுனில் இருக்குது, அங்கேருந்து ஒரு 400 மில்லியன் பேரல்ஸ் அப்படிங்கிறத மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறது தான் G7 நாடுகள் கொடுத்த முடிவு. இந்த G7 நாடுகளுடைய இந்த முடிவின் காரணமாக தான் பங்கு வர்த்தகம் வீழ்ச்சியில் இருந்தது கொஞ்சமாக மேலெழும்பி நின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நம்ம ஊருக்கு பல ஊரில், அதாவது சவுத் கொரியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், சர்க்கியூட் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. 8% 9% வீழ்ச்சி அடைந்து விட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. G7 நாடுகள் எவ்வளோ ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்கன்னா கச்சா எண்ணெய் 1.2 பில்லியன் பேரல்ஸ், அதுலேருந்து 400 மில்லியன் பேரல்ஸ் அப்படிங்கிறதா இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரிப்பா, யுத்தம் நடக்குது, யுத்தத்தில் ஆயுதத்தை விற்கக்கூடிய நாடுகள் தான் பலம் பொருந்திய நாடுகளாக மாறும், இல்லாட்டி காசு சம்பாதிக்கக்கூடிய நாடுகளாக மாறும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ இந்த யுத்தத்தில் இந்த பல நாடுகளுக்கு ஆயுதங்களை சப்ளை செய்யக்கூடிய நாடுகளில் முதல் இடத்தில் இருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். 100 ஆயுதங்கள் விற்பனை செய்யப்படுகிறது என்றால் அதில் 42 ஆயுதங்கள் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் தான். பல நாடுகளுக்கும் அமெரிக்கா தான் 42% வெப்பன் அப்படிங்கிறத எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்காவினுடைய 42% அப்படிங்கிறது ஃப்ரான்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி, சைனா, இத்தாலி, இஸ்ரேல், UK இத்தனை நாடுகள் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஆயுதங்களை டோட்டலாக கூட்டினா கூட அவ்வளோ வராதான். அதாவது ஃப்ரான்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி, சீனா, இத்தாலி, இஸ்ரேல், UK இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இராணுவ ஏற்றுமதி செய்கிறது 40 பொருளாக இருந்துச்சுன்னா ஒத்த நாடாக 42 பொருளை ஏற்றுமதி செஞ்சிட்ருக்காங்க அமெரிக்கா. இதுதான் அமெரிக்காவினுடைய காசுக்கு ஒரு மர்ம சாவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆயுத ஏற்றுமதியும் அதே நேரத்தில் நான் தான் பெருசு, டாலர் கையிருப்பு அப்படின்னு சொல்கிறத வச்சுருந்தான் அமெரிக்கா அவங்களுடைய வாழ்நாளை ஓட்டிகிட்டு இருக்காங்க என்பதும் இதன் வழியாக நமக்கு தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக பேப்கோ அப்படிங்கிற ரிஃபைனரி சென்டர் தான். இந்த பேப்கோ அப்படிங்கிறது பஹ்ரைனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆயில் ரிஃபைனரி நிறுவனம். இந்த நிறுவனத்துக்கு எதிராக தான் இப்போ ஈரான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா தாக்குதல் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல் பஹ்ரைனுக்கு வழியை ஏற்படுத்ததோ இல்லையோ
அமெரிக்காவுக்கு பெரும் வழியை ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா இந்த பேப்கோ அப்படிங்கிற இந்த ரிஃபைனரி தான் அங்கே நிற்கக்கூடிய 5th ஃப்ளீட் இருக்காங்களா அமெரிக்காவினுடைய படை வீரர்கள், அவங்களுக்கு தேவையான எனர்ஜி ப்ரொவைடர் மற்றும் அவங்களுக்கு தேவையான காசு, அவங்களுக்கு தேவையான ஒட்டுமொத்தமான செக்யூரிட்டியாகவும் இருந்தது இந்த பேப்கோ அப்படிங்கிற அந்த ரிஃபைனரி தான். ஸோ இந்த பேப்கோ அப்படிங்கிற இந்த ரிஃபைனரியில் அட்டாக் நடத்திட்டாங்க ஈரான் அப்படின்னு சொன்ன போதே இந்தியாவினுடைய பணம் அப்படிங்கிறது வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு. ஹிஸ்ட்ரியில் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு 92.21 அப்படிங்கிற மாதிரி பெர் டாலருக்கு நம்முடைய ரூபாய் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 85% எனர்ஜி நம்ம இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். $60 பெர் பேரல் அப்படின்னு இருந்தபோது நாம் கொஞ்சம் நமக்கு தேவையான கச்சா எண்ணெய்லாம் இறக்குமதி பண்ணோம். இப்போ $108-110 பெர் பேரல் அப்படின்னா இந்தியாவின் மதிப்பு கரன்சியினுடைய வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல 80 ரூபா 85 ரூபா இருந்துச்சு, இப்போ 93 ரூபா கிட்ட வருது. அப்போ விலை அதிகமாக கொடுத்து கம்மியான ஆயிலை நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அதனால் ஏற்படக்கூடிய எதிர்வினைகளை இந்தியா அனுபவித்தே தீர வேண்டும் அப்படிங்கிறதும் மறைமுகமாக நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. கியூபாவில் இப்போ போராட்டம் அப்படிங்கிறது அறிமுகமாயிருச்சு. டவுன் 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 வித் கம்யூனிசம், ஃப்ரீடம் ஃப்ரீடம் அப்படிங்கிறது அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய முழக்கம். ஸோ கம்யூனிசம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு ஃப்ரீடம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கியூபா மக்கள் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத அமெரிக்க ஊடகங்கள் இன்றைக்கி சிறப்பு செய்தியாக வெளியிட்டிருந்தார்கள். ஸோ அமெரிக்கா அவங்க சொன்ன மாதிரி தங்களுடைய லாஸ்ட் லைனில் இருக்கக்கூடிய கியூபாவையும் தங்கள் பக்கமாக இழுத்து அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ஆட்சியையும் கலைத்து எகெயின் அங்கே ஒரு முதலாளித்துவ அரசாங்கத்தை அமைத்து அமெரிக்காவின் ஒட்டுமொத்தமான ஆட்டம்தான் கியூபாவில் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் எதிர்பார்ப்பது இப்போது நடைபெற ஆரம்பித்திருக்கிறது. இந்த போராட்டத்தை அடக்கிறதுக்கு எங்களால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா போய் நிற்பாங்க. ஈரானில் எப்படி ஒரு போராட்டம் நடந்துச்சோ அதே மாதிரி கியூபாலையும் ஒரு போராட்டம் அப்படிங்கிறது நடக்கும். அந்த போராட்டத்தால் அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசு அதிகாரிகள், ஆட்சியாளர்கள் எல்லாருமே வீழ்த்தப்படுவார்கள். ஜென்னிசட் போராட்டம் வெற்றி அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அங்கே போய் ஆட்சி அமைக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையாப்பா அப்படின்னு கேட்டால் இதை வச்சு தாங்க நாங்கள் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்காவினுடைய இராணுவம். ஸோ ஓவராலாக இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த முக்கியமான அப்டேட் எல்லாம் பார்த்துட்டோம். இன்னும் நிறைய அப்டேட் அப்படிங்கிறது வரப்போகுது. அதுக்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.